சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. இதுல விஜயனுடைய பார்ட் என்ன? எல்லாத்துக்கும் விஜய் பிரசாத் இருந்தாரா? விஜயும் விசாரணைக்கு உட்படுத்தணும். ஏன்னா எல்லாமே யாரு அங்க இருக்கக்கூடிய அத்தாரிட்டியினுடைய அந்த அட்வைஸை வந்துட்டு உதாசீனப்படுத்திட்டாங்கன்றது ஒரு செக்ஷனாக போட்டிருந்தாங்க. கேட்டாங்க, ஆமா அதை இவங்க தரல, அது வந்துட்டு சிபிஐ வந்துட்டு கொஞ்சம் கடுப்பேத்திருச்சு. அமித்ஷா வர மாதிரியும் விஜய் அவரை சந்திக்கிற மாதிரியும் அது இதுல ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிளையும் வந்துட்டு சேர்க்குது டெல்லி வட்டாரங்கள். அது என்ன அப்படின்னா, விஜய் தரப்பு வந்துட்டு முழுமையா அதை நிராகரிச்சிட்டாங்க. அப்படியா, வாங்க டெல்லிக்கு அப்படி வச்சிருக்கிறாங்க. அதனால விஜய்க்கு அந்த பிரஷர் வரும். தமிழக அரசியலின் பல்வேறு திருப்பங்களை உங்களுடன் பகிர்ந்து வரும் நம்ம நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். கரூரில் 41 பேர் உயிரிழந்த அந்த துன்பகரமான நிகழ்வு, அதை சிபிஐ விசாரிக்கிறதுங்கிறது நம்ம நல்லா தெரியும். தற்போதைய தினம் பார்த்தீங்கன்னா டெல்லியில் சிபிஐ அலுவலகத்தில் ரொம்ப முக்கியமான சில விசாரணைகள் நடைபெற்று இருக்கு. விஜய்க்கு அடுத்த கட்ட முகமாக இருக்கக்கூடிய புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், மதியழகன் உள்ளிட்ட எல்லாருமே வந்து தொடர்ச்சியாக விசாரிக்கப்பட்டு இருக்காங்க. விஜய்க்கும் சம்மன் வரப்போகுது அப்படின்ற மாதிரி செய்திகள் அங்கே வந்துட்டு இருக்கு. இந்த விஷயங்கள் சிபிஐனால எப்படி கையாளப்பட்டு இருக்கு, நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? சிபிஐ இந்த விடயத்தை எப்படி கையாளுது அப்படின்றது வந்துட்டு அது நேர்மை தொடர்பான ஒரு கேள்வி. அன்பழகன் கேட்கறது சரிதானே? அது அவங்க இந்த சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணும்போது தான் தெரியும். தமிழ்நாடு காவல்துறை வந்துட்டு என்ன எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணிச்சோ அதை பேஸ் பண்ணிக்கிட்டு தமிழ்நாடு காவல்துறை அது வரைக்கும் சேகரித்து வச்சிருந்த ஆதாரங்கள், ஆவணங்கள் அதெல்லாம் கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய விசாரணையில் என்ன புலப்பட்டிருக்குது அப்படின்றதையும் வந்துட்டு அஸ்ராக்காருக்கு சாதாரண ஆள் இல்லைல்ல, அவங்களாம் வந்துட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இவங்க ஃபர்தராக இது பண்ணாங்க. இங்கே கரூர்லேயே இதே மாதிரி 2 நாள் இவங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த 4 பேர், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், புசி ஆனந்த், அப்புறம் மாவட்ட செயலாளர் மதியழகன், அவங்க 4 பேரையும் கூப்பிட்டு பேசுனாங்க, விசாரிச்சாங்க. 2 நாள் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அது 1 மாதம் அப்படியே இருந்தது. இப்போ மறுபடியும் இப்போ போய் கூப்பிடுறாங்க. சிபிஐக்கான ஒரு கட்டாயம் என்ன அப்படின்னீங்கன்னா, அது வழக்கை எடுத்த 60 நாளுக்குள்ள அது முதல் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணி ஆகணும். அக்டோபர் 13ஆம் தேதி 12ஆம் தேதி 13ஆம் தேதி தீர்ப்பு வருது, உச்சநீதிமன்ற தீர்ப்பு. ஒரு 2 நாள்லேயே வந்துட்டு அவங்க விசாரணையை எடுத்துட்டாங்க. அதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 12, 14, நவம்பர் 14, டிசம்பர் 14 போயிடுச்சு. இப்போ 3வது மாதத்தில் நிற்கிறாங்க அவங்க. ஸோ அந்த 90வது நாளுக்குள்ளே வந்துட்டு அவங்க சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணணும். அதனால் அவங்க வந்துட்டு போகிறாங்க. இங்கே என்ன நெருடலாக இருக்குன்னா, இங்கே தான் விசாரிச்சுட்டாங்களே இந்த 4 பேரையும் எல்லா விதமான கேள்வியும் கேட்டு என்னென்ன விதமான பதிலை பெற முடியுமோ அதெல்லாம் பெற்றிருப்பாங்க, ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. மறுபடியும் ஏன் இப்போ டெல்லி கூப்பிடுறாங்க? இதுதான் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு பாயிண்டடாக இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அப்படி கூப்பிடும் போது அதில் 2 விடயம் இருக்குது. அது என்ன அப்படின்னோம்னா, ஒரு செட் ஆஃப் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் வந்துட்டு எப்பொழுதுமே பண்ணிட்டு இன்னொரு செட் ஆஃப் இன்வெஸ்டிகேட்டரை வந்துட்டு அதே கேள்விகளை கேட்பாங்க, ஒரே மாதிரி பதில் வருது. ஆமா. இது வந்துட்டு இந்த சிபிஐ பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எப்படி தெரியணும்னா, இந்த எஸ்ஐடி போட்டாங்களே ராஜீவ்காந்தி கொலை வழக்கில், அந்த அசாசினேஷன் கேஸில், ஆனால் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஒருத்தர் சாஃப்டாக விசாரிப்பாங்க, அடுத்தது ஒரு டீம் வந்துட்டு கொஞ்சம் ஹார்டாக விசாரிக்குமா, அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இது ஒரு 2வது செட்டாக இவங்களை விசாரிக்கிறாங்க அப்படின்னு வரும்போது ஒரு அழுத்தம் கொடுத்து கன்ஃபார்ம்டாக இவங்க கிட்ட கேட்டு உறுதிப்படுத்த நினைக்கிறாங்க. 2 செட்டையும் உறுதிப்படுத்துறதுக்காக இருக்கலாம். இது அவங்களுடைய ப்ரொசீஜரல் இன்வெஸ்டிகேஷனில் இருக்கிறது. இது இல்லாத அன்பழகன் இதில் ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிளையும் வந்துட்டு சேர்க்குது டெல்லி வட்டாரங்கள். அது என்ன அப்படின்னா, அதாவது போன வாரமே வந்துட்டு இங்கே அமித்ஷா வரா மாதிரியும் வந்து அடையாறு அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் 3 ஸ்டார் ஹோட்டலில் தங்குற மாதிரியும், அந்த இடத்துக்கு போயிட்டு விஜய் அவரை சந்திக்கிற மாதிரியும், அது கூட்டணிக்கான ஒரு அச்சாரமாக அதை வச்சுக்கிட்டு அடுத்தபடியாக பேசலாம் அப்படின்ற மாதிரியும் இருந்ததை விஜய் தரப்பு வந்துட்டு முழுமையாக அதை நிராகரிச்சிட்டாங்க. அப்படியா, வாங்க டெல்லிக்கு அப்படிதான் சம்மன் கொடுத்து 29ஆம் தேதிக்குள்ளே ஆஜராகுங்கன்னு சொல்லிட்டு நேற்று போயிட்டாங்க இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த ஒரு ஆங்கிள் வந்துட்டு இருக்கலாம், நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா இந்திய அரசியலில் இடியை வச்சு அதாவது என்ன பண்ணுதோ பிஜேபி, அதுதான் சிபிஐ வச்சு பண்ண போகுது, இன்கம் டேக்ஸ் வச்சும் பண்ண போகுது. அப்போ இதனால் இவங்க போயிருக்கிறவங்கள அழுத்திட்டு கன்ஃபார்ம்டாக இது பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு ஆங்கிள் ஒன்று தேவைப்படுது. இப்போ நாங்கள்லாம் கூட அது ஊடகவாதத்தில் சொன்னால் விஜய் வந்துட்டு விசாரணைக்கு உட்படுத்தணும் அப்படின்னு சொன்னோம். அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லலை, விஜயும் விசாரணைக்கு உட்படுத்தணும். ஏன்னா எல்லாமே யார் அந்த மாதிரி இந்த இதெல்லாம் முடிவெடுத்தது? 9 மணிக்கு 8:45 மணிக்குன்னு சொல்கிறார் அவர் நாமக்கல். அப்போ இங்கே ஒரு 6, 6:30, 7 மணிக்கெல்லாம் அவர் ஃப்ளைட்டை பிடிக்கணுமே. இங்கேருந்தே ஒரு 8:30 தான் புறப்படுறாரு. 8:45க்குன்னு சொன்ன நாமக்கலுக்கே அவர் 2:45 தான் பேச ஆரம்பிக்கிறார். 12 மணிக்கு அதுக்கப்புறம் கரூர், 12 மணிக்குன்னு சொன்ன இடத்துல தான் அவர் 7:10க்கு வராரு. 7:10, 7:13 டு பி ப்ரிசைஸ் வராரு. இதெல்லாம் யார் முடிவெடுத்தது? இதில் விஜய் பங்கு இல்லையா? இவருடைய கட்சிக்காரங்க பங்கு இருந்தாங்கன்னா அங்கே சொன்னது யார்? ஏன் அந்த மாதிரி அவங்க சொன்னாங்க? 3 to 10 தான் வாங்கி வச்சிருக்காங்கன்னா 12 மணிக்கு ஏன் சொன்னாங்க? ஏன்னா அவங்க காலையில் 12 மணிக்கு சொன்னதுனால 10 மணிலேருந்து எங்கள் கூட்டம் கூடுது. கூடிக்கிட்டு அப்போ தான் வந்துட்டு இந்த பசி பட்டினி எல்லாமே வருது. அதுதான் வந்துட்டு இந்த ப்ரெஷருக்கு ஆளாகும் போது அவங்க இறந்துடுறாங்க மூச்சு திணறி அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டு எல்லா ரிப்போர்ட்டிங்லேயும் இருக்குது. ஆக அவங்களுக்கு வந்துட்டு அந்த இடம் தேவைப்படுது. இதில் விஜயனுடைய பார்ட் என்ன, எல்லாத்துக்கும் விஜய் பிரசாத் இருந்தாரா என்ன அப்படின்றத உட்படுத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுல தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும் இன்வெஸ்டிகேஷனில் அப்படின்றது எல்லாருடைய கோரிக்கையாக இருந்தது. அதே சிபிஐனுடைய கோரிக்கையாகவும் இருக்கலாம். அப்போது இது எல்லாம் வந்துட்டு வேற ஒரு மோட்டிவோட செய்யப்பட்டதா அப்படின்ற ஒரு அடுத்த கேள்விக்கு வருது. அதான் சிலரும் சொல்லக்கூடிய இந்த ஷூட்டிங் இந்த மாதிரி இடம்லாம் வருது. அப்படி பண்ணாங்க அப்படின்னோம்னா இந்த கேஸை வந்துட்டு எப்படி போட்டிருக்காங்கன்னா கல்பபிள் ஹோமிசைடு, அதாவது இவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கையால் மரணம் நிகழ்ந்துச்சு. அப்போ இவங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கை சரியாக இருந்தாலும் மரணம் நிகழ்ந்திருக்காது. ஒரு 50 மீட்டருக்கு முன்னாடியே இவங்க செஞ்சிருந்தாங்கன்னா நிறுத்தி பேசியிருந்தாங்கன்னா இது ஏற்பட்டிருக்காது. எடுத்துகிட்டு போயிட்ட வண்டியை வந்துட்டு அந்த இடத்துல திணிச்சது தான் அப்படி ஒன்று ஏற்பட்டு போச்சு அப்படின்ற ஒரு இடம். இன்னொரு இடம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னோம்னா வெளியில இருந்தெல்லாம் ஆட்களை ஏன் கொண்டு வந்தாங்க? இது ரோட் ஷோ. இவர் தமிழ்நாடு ஃபுல்லாக போடணுன்றது இருக்காரு. ஏன் அவர் கரூரை தேர்ந்தெடுத்தாங்க? திடீர்னு டிசம்பரில் தானே கரூர் வச்சுருந்தாங்க, ஏன் இப்போ தேர்ந்தெடுத்தாங்க? ஏன் வெளியூரில் இதெல்லாம் வெளி மாவட்டங்கள் இதெல்லாம் ஆட்களை கொண்டு வந்தாங்க? அதற்கான காரணம் என்ன அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது ஒன்று இன்னொன்று சொல்லப்படுது, உங்களை வந்துட்டு டெல்லி கூப்பிட்டதுக்கான ஒரு இது, விஜய் கிட்ட வந்துட்டு விஜய் அவங்களுடைய கட்சிக்காரங்க கிட்ட வந்துட்டு அந்த பஸ்ஸில் ரெக்கார்ட் ஆனது, அவருடைய பேருந்தில் ரெக்கார்ட் ஆன அந்த ஃபுட்டேஜஸ் வந்து கேட்டாங்க. ஆமாம், அதை இவங்க தரல. அது வந்துட்டு சிபிஐ வந்துட்டு கொஞ்சம் கடுப்பேற்றிருச்சு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. பொதுவாக வந்துட்டு யூ கேனாட் டூ தட். இல்லை அப்படி கேட்டு தர முடியாதுன்னு சொல்லலாமா அவங்கள? முடியாது 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 அது தேவையற்றது. அது நாங்கள் பர்சனலாக அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு இடம் ஒரு சம்பவம் வழக்குக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு அது எல்லாத்தையுமே வந்துட்டு கொடுத்து தான் ஆகணும். இல்லை சம்பவம் வந்து பஸ்ஸுக்கு வெளியே தான் நடந்தது. வெளில நடந்துச்சு, பஸ்ல தான் கேமரா ஃபிக்ஸ் ஆகிருந்துச்சு. பஸ்ஸுக்கு உள்ள கேமரா ஃபிக்ஸ் வெளில ஓகே வெளில உள்ள இருக்கிறவங்களை பற்றி அவங்க விசாரிச்சு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. உள்ளெல்லாம் யார் இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் விசாரிச்சு தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு உள்ள பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த டிசிஷன் எப்படி எடுக்கப்பட்டது 50 மீட்டருக்கு முன்னாடி சொல்றாங்க. ஏன்னா அது ஒரு செக்ஷனாக போட்டிருந்தாங்க 124 நினைக்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய அத்தாரிட்டியினுடைய அந்த அட்வைஸை வந்துட்டு உதாசீனப்படுத்திட்டாங்கன்றது ஒரு செக்ஷனாகவே போட்டிருந்தாங்க. ஸோ உள்ளே இருக்கிறவங்க என்ன நடந்துச்சு, அந்த கான்ஃபாபுலேஷன் அவங்களுக்குள்ள என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்றது ஒன்று வெளில வரணுன்றதை அவங்க நினைக்கிறாங்க. இது இல்லாத அந்த வெளியில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்த கேமராலாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்துட்டு அதோட ரெக்கார்ட் ஆனதெல்லாம் வேணும், முழுமையாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அது தராது அவங்களை கொஞ்சம் கடுப்பேற்று இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க. பட் இது வந்துட்டு வெளியில் வந்த செய்தி தான், தெரியாது. அப்போது இதில் கூட்டணி அப்படின்ற ஒரு ஆங்கிள் இருக்குது. இந்த கேஸை வந்துட்டு அதனுடைய ஃபைனாலிட்டி விசாரணையினுடைய இறுதி கட்டம் அதை வந்துட்டு பண்ணுறதுக்காக நேற்று 8 மணி நேரம் நடந்துருக்குது. இன்னைக்கு கூப்பிட்டுருக்காங்க, அதை போயிருக்காங்க. இடையில வந்துட்டு பேசின நிர்மல்குமார் வந்துட்டு என்ன சொல்கிறாரு, ஒரு விடயத்தை சொல்கிறாரு. ஒருவேளை அந்த இடத்த மட்டும் எடுத்து ஊடகங்களில் போட்டாங்கன்னு தெரியாது. அவர் என்ன சொல்கிறாருன்னா எந்த நிலையிலையும் வந்துட்டு எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் விட்டு தர மாட்டோம். விஜயை வந்துட்டு சீஃப் மினிஸ்டராக ஒத்துக்கிட்டா தான் கூட்டணி. இதை அவர் சொல்கிறாரு டெல்லியில். அப்போ என்ன அர்த்தம்? டெல்லியில் யார் சொல்கிறது? நிர்மல்குமார். பத்திரிகையாளர்கிட்ட சொன்னார், கவனிக்கலீங்க? ஆமாம், அதை வந்துட்டு சொல்கிறாரு. இதையே அவர் சொல்கிறாரு. அதுக்கு சம்மந்தம் இல்லை. சம்மந்தம் இல்லை. அப்பயும் அதை சொல்கிறாரு. அங்கே எந்த இடத்துலையும் நாங்கள் வந்துட்டு நிலைப்பாட்டை நாங்கள் மாற்றிக்க மாட்டோம், விட்டு தர மாட்டோன்றாரு. விட்டு தர மாட்டோம். விஜய் தான் தலைவர், விஜய் தான் கூட்டணியினுடைய முதல்வராக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த அழுத்தம் இருக்கலாம். இதை எப்படி இவங்க கையாள போகிறாங்க அப்படின்றது விஜய் அடைக்கும் போது தான் தெரியும். இப்போ விஜய்க்கு வந்து ஏற்கனவே எதிர்பார்த்ததான், விஜய்க்கு என்னென்ன சிக்கல் இருக்குன்னு எதிர்பார்த்ததான். பட் அதெல்லாம் வந்து டேக்கிள் பண்ணுற மாதிரி தான் வந்து அவர் வந்து ரொம்ப ரேடிக்கலாக அரசியல் பண்ணார். இதை பற்றி கண்டுக்காமல், கரூர் இன்சிடென்ட் பற்றி கண்டுக்காமல், அதுக்கு முழுக்க டிஎம்கே தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளேம் கேமிங் ஆடி ஒரு அரசியல் பண்ணார். அதுக்காக ஹெல்ப் பண்ண அதிமுக கூட அவர் நிராகரிச்சிட்டார். அதிமுக கூட எங்கேயும் தேங்க் பண்ணல அப்படின்னு நம்ம பார்த்தோம்.
இது ஈஸி டு கேரி அப்படி மாதிரி தான் அவர் டேக்கிள் பண்ணலான்னு பார்த்தாரு. இப்போ அவருக்கு நெருக்கடி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த விவகாரத்தில். இப்போ அடுத்து அவருக்கு நெருக்கடி, பெரிய நெருக்கடி இருக்குது அன்பழகன். எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, பாரதிய ஜனதா இங்கே எப்படி இருக்கிறாங்கன்னா, பாரதிய ஜனதாவும் சரி அதிமுக சரி தங்களுடைய கூட்டணியினால திமுக கூட்டணியை வெல்ல முடியாது. ஸோ இதை பலப்படுத்தி ஆகணும். பலப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியை வந்துட்டு எடப்பாடி கெடுத்துட்டாரு. அதாவது ஓபிஎஸ்ஐயோ டிடிவியோ கட்சிக்குள்ளே சேர்த்து என்டிஏ பலப்படுத்தி அதற்கான சீட்டு ஷேரிங் அப்படின்றதுக்கு தான் வந்தாங்க. இங்கே பியூஷ் கோயல் வந்தார். ஆனால் அதுக்கு வந்துட்டு ஒரு சரியான ஒரு பதிலை எங்களுக்கு தரல. அது பியூஷ் கோயலினுடைய முகத்தில் இருந்துட்டும் எடப்பாடியினுடைய முகத்தில் இருந்து அவங்க 2 பேரும் ஒன்றா ப்ரெஸ்ஸை சந்திக்கும் போது அந்த மூஞ்சே ரீடிங் ஃபேஸ் ரீடிங்கிறத பத்திரிகையாளர்களும் செய்யலாம்ல, அது செஞ்சதுலேருந்து அது தெரியுது, அது அவங்களுக்குள்ள ஒத்து போகலன்ட்டு. அதனால தான் அவர் உடனே புறப்பட்டுறாரு சந்திக்கிறார். ஆனால் அப்போவே பியூஷ் கோயல் என்ன பண்ணுறாரு, விஜயை வந்துட்டு நீங்கள் அட்டாக் பண்ண வேணான்றாரு. அதுக்கு முன்னால் தான் பார்த்தீங்க அப்படின்னம்னா அண்ணாமலை வந்துட்டு சீமான் கணக்கில் அப்படி இப்படிலாம் சொல்லி விஜய விமர்சனம் பண்ணார். மறுநாளே அப்படியே மாறுறாங்க. விஜய் வந்துட்டு தனிச்சு போட்டியிடக்கூடாது, திமுக வீழ்த்துறது தான் நோக்கம் அப்படின்னோம்னா இவர் எங்களோட வந்துடணும் அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் தமிழிசை பேசுகிறாங்க, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நயனார் நாகேந்திரன் பேசுகிறாரு. அப்போ அவங்க மாறிட்டாங்க. ஸோ இவ்வளோ தூரம் விஜய் சொன்னதுக்கு பிறகு அவங்க வந்துட்டு மாறி விஜய் வரணும்னு நினைக்கிறாங்க. அப்படின்னு வரும்போது அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, விஜய் சேர்த்துக்கிட்டா தான் இந்த கூட்டணி வந்துட்டு ஒரு வெற்றி கூட்டணியாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய முடிவு அது அப்படி வச்சிருக்கிறாங்க. அதனால விஜய்க்கு அந்த ப்ரெஷர் வரும், நிச்சயமா இருக்கும். அந்த ஒரு விண்டோ க்ளோஸ் பண்ற மாதிரி தான் இப்போ வந்து டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்கும் கூட்டணியில் அகாமடேட் பண்ற மாதிரி செங்கோட்டையன் பேசுறாரு. நாங்கள் 2 பேரும் சேர்க்க போறோம், விரைவில் அவங்க 2 பேரும் இல்லை அது தனியாக நடக்குது, அவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு தனியாக நடக்குது. அமித்ஷாவை எடுத்துக்கங்களேன். அமித்ஷா வந்துட்டு 3வது ஒரு சென்டர் வந்துட்டு உருவானா அது நம்மளுக்கு என்ன விதமான பாதிப்பு ஏற்படுத்துன்றது அவருக்கு தெரியும். இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா தென்னாட்டில் அவருக்கு இருக்கக்கூடிய கணக்கு அவங்க வந்துட்டு சவுத் தமிழ்நாடு கொங்கு மண்டலம் இது 2 தான் வச்சுருக்காங்க, வெஸ்ட் தமிழ்நாடு இது 2 தான் அவங்க வந்துட்டு குறியாக வச்சுருக்காங்க. 30 எம்எல்ஏவாவது உள்ளே போயிடணும், பாஜகவை சார்ந்த 30 பேர் உள்ளே போயிடணும். அது அவங்க ரொம்ப அதை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணலாம் ஃபியூச்சரில். ஏன்னா 2029 ஒரு வலிமையான ஒரு அரசியல் சக்தியாக தமிழ்நாட்டில் என்டிஏ இருக்கணும்னு அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. ஸோ அதில் அவங்க குறைஞ்சபட்சம் செய்யக்கூடியது என்னென்னா 30 எம்எல்ஏக்களை உள்ள தள்ளுறது. அது அதிமுக 70 ஜெயிக்குது 90 ஜெயிக்குது அது தோற்று போகுது அதெல்லாம் கிடையாது. அவங்களுடைய அதுக்கான ஏற்பாட்டில் தான் அவங்க இருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்து எடப்பாடி அதை ஏற்றுக்க மாட்டேன்ட்டார். நீங்கள் கொடுக்குற லிஸ்டெல்லாம் நாங்கள் ஜெயிச்ச தொகுதியோடு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதை நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். அதனால் இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னோம்னா அவங்களுக்கும் எடப்பாடிக்கும் ஒரு நெருக்கடி ஒன்று வருது. ஒருத்தரால் இன்னொருத்தர் ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலையில் விட்டு கொடுக்கறதுக்கும் சீட்டை ஷேர் பண்ணுறதுக்கும் அவர் தயாராக இல்லை. அப்படியேப்பட்ட இடத்துல விஜய் இழுத்துட்டோம் அப்படின்னோம்னா வெற்றி கூட்டணி அப்போ கொஞ்சம் எல்லோரும் ரிலாக்ஸ் ஆவாங்க. நான் 140 நின்றுக்கிறேன், இல்லாட்டி 150 நின்றுக்கிறேன், நீங்கள் அவர் விஜய்க்கு 30 கொடுங்க, நீங்கள் ஒரு 40 எடுத்துக்கங்க, நீங்கள் அவங்கள அக்காமடேட் பண்ணுங்கள், எல்லாமே ஸ்ட்ராங்காக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மாறும். இல்லை இப்போ விஜய் வந்தாருன்னா சீட்ஸ் நெருக்கடியே இப்போ யாருக்கு எவ்வளோ அப்படிங்கிறது பெரிய அது ஒன்றும் இல்லை, ஒரு 30 சீட்டு கொடுத்தா போகிறோம் விஜய்க்கு. அவர் பண்ண 30 234 தொகுதியிலும் நிற்கிறத சொல்றாரு. அவர் தான் சிஎம். இல்லை சிஎம் பேச அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் எதுவும் நடக்கும். இப்போ அவங்க எதை வேணாலும் நினைக்கலாம். அன்பழகனுக்கு ஐயனாருக்குமா அது தெரியாது, அது தெரியும்ல, ஸ்ட்ரென்த் என்னன்றது தெரியும்ல. விஜய்க்கு விஜய் ஏன் வந்துட்டு கூட்டணி நாட்டில் இப்போ அவருக்கு இப்போவே வந்து 20% வாக்கு வங்கி இருக்கு, அவர் வந்து 2வது இடத்துக்கு வராரு, ரொம்ப பெரிய அளவில் வந்து செய்திலாம் வந்துட்டு இருக்கு. எப்படி அவர் போய் 30 சீட்டு? அதெல்லாம் சும்மாங்க, அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. அது 20% ஓட்டு அப்படின்னோம்னா அது எவ்வளோ பெருசு தெரியுங்களா? 20% சற்றப்ப 1.5 கோடி ஓட்டுங்க. அது அவ்வளோலாம் வராதுங்க, இம்பாசிபிள். அதெல்லாம் இவங்க நினைக்கிறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அவருக்கு தெரிஞ்சு தானே அவர் போய்ட்டு அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துறாரு. விக்கிரவாண்டி மாநாடு முடிச்சிட்டோம் கையோட அவர் பேச்சுவார்த்தை நடத்துறாருல்ல, அப்புறம் ஏன் நடத்துறாரு? அவர் நல்லா தெரியும் அதெல்லாம் நம்ம தனிச்சு நின்று எதுவும் ஜெயிக்க முடியாது அப்படின்றது தெரிஞ்சு தான் அவர் போய்ட்டு அதை நெகோஷியேட் பண்ணுறாரு. ஸ்ட்ராங்காக அவர் என்ன பண்ணிட்டாங்க, ஏமாத்திட்டாங்க. சீஃப் மினிஸ்டர் ஆகிறோம் ஒன்று அப்படி சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க பேசியிருக்கிறாங்க அதிமுக அதை ஒத்துக்கலை. அந்த இடத்துல தான் புரியுது. பணத்துக்கு ஒப்புக்கிறாங்க, நோட்டுக்கு ஒத்துக்கிறாங்க, சீட்டுக்கு ஒத்துக்கலை, இவரோட சீஃப் மினிஸ்டர் ஆகிறது ஒத்துக்கலை. அதுதான் அவங்களோட ஏற்பட்ட முரண். அதுதான் புரியுது. அதுக்குள்ளே பிஜேபி உள்ளே வந்துட்டாங்க, போட்டாங்க. பிஜேபிக்கு வந்துட்டு இவர் ஒரு தனி ஒரு அலையன்ஸாக உருவாக விட மாட்டாங்க. இப்போ விஜயை வச்சு அவங்க வேற சில அரசியல் காய்கள் நகர மாதிரி பார்க்கப்பட்டிருந்துச்சு. எப்படின்னா வந்து இப்போ அதிமுக வலைவினப்படுத்துனுங்கிறது அமித்ஷாவோட விருப்பம், பாஜகவோட விருப்பம். 2 திராவிட கட்சியில் ஒரு திராவிட கட்சியிலே குறைக்கணும், அவங்களுடைய செல்வாக்கை குறைக்கணுங்க விருப்பம். அதுக்கு வந்து விஜய் வராருன்னா அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பார்த்தாங்க. இப்போ அதை ஏன் வந்து இல்லை, விஜய் வந்துட்டு ஒரு இன்டரப்ஷன். ஓகே, அவங்க அதிமுகவை முடிக்கிட்டு அவங்க 2வது பெரிய கட்சியாக வர்ற அந்த சூழலில் தான் விஜய் கட்சி ஆரம்பிச்சு. ஸோ இன்னைக்கு விஜய் அவங்க கையாளலாம், அது வேற விஷயம். ஆனால் விஜய் வந்துட்டு கட்டாயம் அவர் ஃப்ளோட் பண்ண வச்சது வேற ஒருத்தர் அப்படின்னு சொல்கிற அந்த தியரியை நான் ஒத்துக்கலை. ஏன்னா அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னோம்னா அவர் இந்த மாதிரி தனியாக இவ்வளோலாம் பேசியிருக்க மாட்டார். கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி இவங்க,
இவங்கெல்லாம் அப்படின்னு அம்பேத்கரை சொல்றது, பெரியாரை சொல்றது இதெல்லாம் வந்தே இருக்காது. அவங்க டிசைன் பண்ணுறதா இருந்தது அப்படின்னா இந்த ஃபிகர்லாம் வந்துடும். எனக்கு தெரியும், ஏன்னா நான் அந்த நேரத்தில் விஜய்க்கு நான் சப்போர்ட்டிவாக தானே இருந்தேன். அதனால் எவ்வளோ விஷயம் என்கிட்ட வந்துச்சு அப்படின்றதுலாம் எனக்கு தெரியும். ஸோ அதனால வந்துட்டு விஜய் வந்துட்டு தனியாக தான் ஒரு இண்டிபெண்ட்டாக தான் அவர் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவரை கிராப் பண்ணுறதுக்கான முயற்சியெல்லாம் வந்துட்டு நடக்குது. இப்போ என்னன்னா அவருடைய பர்சன்டேஜ் ஆஃப் போட்டு வந்துட்டு ரொம்ப அவசியம் அதிமுக தேவைப்படுது. அது 8%, 10% ஏதோ ஒன்று அது வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு பூஸ்ட்டு. அதை வச்சு நம்ம மற்றதெல்லாம் பண்ணலாம்ல. இவன் இருக்குது, தேர்தல் ஆணையம் இருக்குது, ஏகப்பட்டதில் இருக்க வேலை அது பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு இதில் தான் அவங்க பண்ணுறாங்க. இல்லை, இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ 26 தேர்தலை பொறுத்த வரைக்கும் அமித்ஷாவுக்கும் பாஜகவுக்குமான விருப்பங்கிறது இங்கே அவங்க ஆட்சி அமைக்கணுங்கிறது விருப்பமா, அல்லது லாங் கேம் ஆடணும், அதாவது 2 திராவிட கட்சியில் ஒரு திராவிட கட்சி நம்ம காலி பண்ணோம் அப்படின்னு ரெண்டாவது லாங் கேம் தான். அப்போ லாங் கேம் ஆடணும் அப்படின்னா அப்போ இந்த இடத்துல வந்து விட்டுட்டாவே விஜய் ஆட்டோமேட்டிக்காக அதிமுக இடத்த அவர் ரீப்ளேஸ் பண்ணுவார் இந்த எலெக்ஷனில். இல்லை பண்ணிட்டாருன்னா அவங்களுக்கு போயிடுச்சு. யாருக்கு போச்சு? பிஜேபிக்கு ஒன்றும் இல்லாத போயிடும். சரி, நம்ம சப்போர்ட் பண்ணதனுடைய காரணம் இதுதான். அதிமுக அழியும் போது இன்னொரு தமிழக கட்சி இப்படி தான் நம்ம போனோம். ஆனால் இது அந்த கட்சியோட போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்துது, ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறவங்க சேர்த்துக்கிறாரு அப்படின்னா நம்ம ஒதுங்கினது காரணம். ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் என்னன்னா சிஎம் ஆகணும், அதை அவர் வச்சுட்டு இருக்கிறாரு. அது அப்படியே கொடா கண்டனம் பிடிச்சிட்டு இருக்கிறாரு. பிடிச்சிட்டு தான் அவர் எல்லாமே பண்ணுறாரு. அதுக்குள்ளே எல்லாம் வந்துருன்ற மாதிரி நினைக்கிறாரு அவர். ஆனால் அது அப்படி இல்லை. இவர் நாடுறவங்க வந்துட்டு ஜெயிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி விஜய் கட்சியோட சேர்றதுனால இருந்தால் மட்டுமே அவரோட கூட்டணி சேருவாங்க. அதனால தான் இவ்வளோ காலம் அவரோட யாருமே சேரல. எல்லாரும் விஜய் மட்டுமே சர்வே எடுக்க மாட்டார், எல்லாரும் சர்வே எடுப்பாங்கல்ல ஒரு இடத்துலையும். அவ்வளோலாம் இல்லைண்ணே அப்படிலாம் வந்துட்டு தினகரனுக்கு சொல்லியிருப்பாங்கல்ல, ஓபிஎஸ்க்கு சொல்லியிருப்பாங்கல்ல, இபிஎஸ்க்கு சொல்லியிருப்பாங்கல்ல. அதனால அவருக்கான அளவு வந்துட்டு அவங்களும் வச்சிருப்பாங்க. இவர் வந்தால் இவ்வளோ தூரம் அட்வான்டேஜ், இதுக்கு இவ்வளோ விலை, இவ்வளோ 30 சீட்டு அப்படி சொல்லிட்டு கொடுப்பாங்க. அவ்வளோதான், அதை தாண்டிலாம் வராது. இந்த விஜய் விவகாரத்தை இப்போ சிபிஐ மூலமாக ஒரு ப்ரெஷர் ஏற்படுத்தணும், அவரை கூட்டணியில் கொண்டு வரணுன்ற விதமாக தான் கையாளுறாங்க. அப்படின்னா அவர் வெளியில் வந்து 2 எதிரி தான், ஒன்று பாஜக, இன்னொன்று திமுக அப்படிங்கிறத சொல்லல. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வாயிலேருந்து வாங்குறாரு. அவர் சொல்லாமல் இன்னும் அழுத்தமாக அந்த ரசிகர்கள்ட்ட அப்படி சொல்ல அவரு களத்துல இல்லாதவங்களையும் களத்தோட சம்மந்தப்படாதவங்க நான் எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை பாஸ். சீமானுக்கு சொன்ன பதில் இல்ல இவரு சொன்னாரு, ஈரோட்ல சொன்னாரு. அது சீமானுக்கு சொன்ன பதிலா தானே? இல்ல யாருக்கா சொன்னாரு? அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் சொன்னதுதான். அது களத்துல எப்படி நீங்க சீமான் இல்லைன்னு சொல்லுவீங்க? களத்துல சீமானம் இல்ல, இவரை விரட்டிட்டு இருக்கிறவரே சீமான் தான் டெய்லி. அது கிடையாது. அவர் சொன்னது வந்துட்டு அதிமுகவையும் பிஜேபியும் தான் அவர் சொன்னது. அது புரியுதுங்களா? அது என்ன அப்படின்னா நான் திட்ட மாட்டேன், அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நான் திட்ட மாட்டேன், விமர்சிக்க மாட்டேன். அதான் ஒரே ஆள் தான், ஒரே குறி. 26 தேர்தல் சட்டப்பேரவைக்கு யார் எதிரி? ஒரே எதிரி. எந்த எதிரி? திமுக, தீய சக்தி. அப்படி போயிட்டு இல்ல, அது புரியுது சார். இப்ப அதை கரெக்டா வைக்கிறாரு. ஆனா திரண்டு இருக்க அந்த ரசிகர்கள், தொண்டர்கள் அவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு, என்னோட அரசியல் எதிரி யாரு, என்னோட கொள்கை எதிரி யாரு? இல்ல அங்க கேட்கல அங்க கேட்கவே இல்லை. நான் தான் பார்த்துட்டு இருக்கிறேன்னு அங்க அதெல்லாம் கேட்கல. அது வேற ஒரு இடத்துல கேட்டாது. இங்கெல்லாம் அவர் கேட்கவே இல்லை. அரசியல் எதிரி யாரு, கொள்கை எதிரி யாரு அப்படின்றது வரல. அவருக்கு சொன்னது ஒன்னே ஒன்று தெளிவா ஸ்பீச் டைம் கூட பார்க்கலாம். தெளிவா ஈரோடு மீட்டிங்ல அவர் அங்க இருக்க குடியிருக்கிறவங்களை பார்த்து தெளிவா அந்த விஷயத்தை கடத்துறாரு அவங்ககிட்ட. என்னோட அரசியல் எதிரி ஈரோடு மீட்டிங்ல கொள்கை எதிரின்ற இடமே வரல, சுத்தமா வரல. நீங்க போட்டு பாருங்க, இன்னொரு தடவை போட்டு பாருங்க. இல்லாட்டி ஐயநாதன் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்றது அதுவும் அப்படியே போட்டோம். அவர் ரொம்ப தெளிவா இருக்கிறாரு பிஜேபி எதிர்ப்பை பொறுத்த வரைக்கும். என்ன அப்படின்னா இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவருக்கு முட்டு கொடுத்தது 2 பேர் தான். ஒன்று பிஜேபி, அப்புறம் தான் அதிமுக. பிஜேபி தான் முதல்ல வந்தாங்க. வந்துட்டு இது போலீஸினுடைய கையாளாகாத தரம், அவங்க உரிய பாதுகாப்பு தரலான்னு முதல்ல சொன்னதே அண்ணாமலை தான். அடுத்து அப்புறம் தான் எடப்பாடி அந்த இடத்துக்கு வராரு. ஸோ அதில் முடிஞ்சிருச்சு. அதுலேருந்து அவர் என்ன பண்ணுறாரு, என்னுடைய அரசியல் நண்பர்கள் அப்படின்னு சொல்கிறார் நன்றி சொல்லும் போது. அதனால் அவர் வந்துட்டு ரொம்ப தெளிவாக திமுக மட்டுமே எதிர்த்து அந்த அரசியலை முன்னெடுக்கணுன்றதுனால தான் தீய சக்தி அப்படின்றத அவர் கொண்டாந்து போட்டார். அவர் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அவர் அதில் எதுவாக இருக்கார். ஆனால் டு அலைன் வித் பிஜேபியோட ஒரு கூட்டணிக்கு போகிறது அப்படின்றது அவருக்கு பெரிய பின்னடைவு ஏற்படுத்துன்றது அவருக்கு தெரியும். அது அதிமுகவுக்கு கூட போனாலும் பின்னடைவு ஏற்படுத்தும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நெருக்கடி, இவங்களெல்லாம் கூப்பிடுறது சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அப்படின்னோம்னா அது விஜய்க்கு அரசியல் ரீதியான வேற ஒரு நெருக்கடி. கூட்டணிக்காக பண்ணுறாங்க அப்படின்னோம்னா அது இன்னும் மோசமான, இதையாவது ஃபேஸ் பண்ணலாம், அது ஃபேஸ் பண்ணலாம். பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன். இதிலையாவது வாதாடலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம், ஏதாவது சொல்லலாம், நான் அதில் சம்மந்தப்படலை அப்படின்லாம் சொல்லலாம், ஏதாவது பண்ணலாம். சிலருக்கு தண்டனை கிடைக்கும், சிலர் அது குறைவா போகலாம், அது வேற. ஆனால் அங்கே போனால் லைஃப் லாங் மாட்டின மாதிரி தானே அது. இல்லை, இப்போ இதில் இன்னொரு ஒரு பெனிஃபிட் இருக்கு அவருக்கு. அவர் திமுக வீழ்த்தும்னு நினைக்கிறாரு. அப்படி இருக்கும்பொழுது திமுக எதிர்ப்பு வாக்குகளை செதாம கரெக்டாக ஒரு இடத்துக்கு போகணும். அப்போ வந்து அவர் எதிர்ப்பு அரசியல் செய்யக்கூடிய ஒரு அந்த எண்ணம் அவருக்கு இருக்குது. சொல்லிவிட்டோம்ல நம்ம கொள்கை எதிரின்லாம் சொல்லி,
எஸ்டாப்ளிஷ் பண்ணி விட்டோம்ல. இல்ல அதுதான் நானும் கேக்குறேன். ஆ. அப்படி சொல்லிட்டு திரும்ப நாளைக்கு நம்ம அங்க போனோம்னா அது நாளைக்கு நம்ம அதனால தானே அவர் சொல்றாரு நாங்க விட்டு தர மாட்டோம் எங்களோட நிலைப்பாட்டை அப்படின்னு. ஆனா அவங்க கொடுக்க போற அழுத்தம் என்னது, பாத்துக்கோ இவ்வளவுதான், நான் உன்னை இம்ப்ளிகேட் பண்ணுவேன் கேஸ்ல. இப்போ கேஸ்ல விஜய் இம்ப்ளிகேட் பண்ணிட்டாங்க அப்படின்னம்னா அது ரொம்ப கஷ்டம். அதான் நான் சொல்ல வரேன். இதுல விஜயனுடைய இடம் என்ன, இதுல அவர் எதுவுமே சொல்லாத பேசாத இருந்தாரா என்னது? இவங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக கூட்டு வச்சுட்டு பேசுறவங்க விஜய் தனியாக கூப்பிட்டு விசாரணை நடத்த போறாங்க. அங்கதான் இருக்குது எல்லாமே. சரி, ஒருவேளை விஜய் காப்பாத்துறதுக்காக இவங்க அப்ரூவ் மாதிரி நாங்க தான் எல்லாம் முடியும் எங்களோட தான் அப்படின்ற மாதிரி யாராவது பொறுப்பேற்கிறாங்க? மொத்தம் இந்த முடிவெடுத்தது அப்படின்றதுல ஒருத்தர்கிட்டையும் அதெல்லாம் எப்பவும் சொல்லிட்டு இருப்பாங்க. முதல்ல நடந்த விசாரணையிலே சொல்லிட்டு இருப்பாங்க எல்லாருமே. இதுல விஜய் வந்துட்டு என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் விஜயில் அதில் சம்மந்தப்பட்டிருக்க மாட்டாரு அப்படின்றதான் என்னோட எண்ணம் கூட. ஏன்னா எல்லாம் பெருசாக வேடிக்கை பார்க்குற அவர் அப்படி எல்லாத்தையும் வந்துட்டு அவர் டிசைட் பண்றவரா இருந்தாருன்னா, இது வந்துட்டு முழுக்க முழுக்க நம்ம ஒரு லாஜிக்லேருந்து பேசுகிறோம். பிறகு அவர் அந்த 6 மணிக்கு நம்ம புறப்படலாமே, 8-9 மணிக்கு அங்கே போனோம் அப்படின்ட்டு விஜய் ஓவராலாக அவங்களுடைய அப்ஜெக்டிவ் ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த சினிமா ஷூட்டிங்கு, ஜனநாயகன் படம், இதுக்காக அவர் ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு. அது ஒத்துக்கிட்டது எப்படி நிரூபிக்க முடியும்? இப்போ அதுக்கு அவர் பெரிய பங்கு இருக்குன்னு தானே நீங்க அவர் பங்கு இல்லை, அவர் நியாயமா இல்லை இந்த மாதிரி நசுங்கிறது இந்த மாதிரி ஒன்று ஆகும் அப்படின்ற ஒரு இடம் வந்துட்டு அவர் யோசிக்காத ஒரு இடமா இருந்திருக்கும். ஆமா, அது யோசிச்சிருக்க மாட்டாங்க. ரைட், ஓகே. ஆனா தவறான முடிவு எடுத்ததுக்கு அவரும் ஒரு காரணமா தான் இருக்கு. இல்ல அதுதான் இந்த அதுல இப்படி கேள்வி எப்படி சொல்லுவாரு, இல்ல நாங்க மெதுவா போறதா இருந்தோம், மெதுவா போலாம் அப்படிதான் சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்கன்ட்டு ஒரு மடுப்பலாம். ஆனா உண்மை என்ன அப்படின்னம்னா வந்துட்டு இவரை தாண்டி முடிவுகளுக்கு கட்டுப்பட்டு இவர் ஏங்கி இருக்கிறார். இட் மே நாட் பி ஹிஸ் டிசிஷன். விஜய் பொறுத்த வரைக்கும் நான் சினிமாக்கெல்லாம் வந்துட்டு ஷூட்டிங் நான் ரைட் டைம்ல போறவன், நான் அங்கே போயிருக்க மாட்டேன்னா, இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் போட்டு கொடுத்துட்டாருன்னா அது அவங்களோடய போயிடும், அது வேற. ஆனால் அவங்க வந்துட்டு வலிமையாக இல்லை நாங்கள்லாம் ஒன்றா தான் முடிவெடுத்தோம் அப்படின்னு 9 மணிக்கு போகலான்னு முடிவெடுத்தோம், அடுத்த 8:45 நாங்கள் இது பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னோம்னா கதை கந்தல் தான். உண்மையிலே வந்து விஜய்க்கு ஒரு பெரிய நெருக்கடி காத்திருக்கு. அவர் இந்த விவகாரத்தை எப்படி கையாளுறாரு அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். கல்லூரிகளுக்கு ரொம்ப ஆழமாக உங்களோட கருத்தில் வழங்கிருக்கீங்க சார். மிக்க நன்றி.